உள்ள ஒரு இறையச்சவாதி எப்படிலாம் இருப்பார் அப்படின்னு சொன்னா, லா யகூனுஹு, அவர் ஒருபோதும் யாருக்கும் எந்த நிலையிலையுமே மோசடி செய்ய மாட்டாரு. வலா யுகல்லிபுஹு, அவர் எந்த நிலையிலையுமே பொய் சொல்ல மாட்டாரு. வலா யகுதுலுஹு, யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்க மாட்டார். குல்லு முஸ்லிமின் அலா முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மற்றொரு முஸ்லிமினுடைய இந்த விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவருடைய கண்ணியம், இரண்டாவது அவருடைய சொத்து, மூன்றாவது அவருடைய ரத்தம். ஒரு முஸ்லிமுடைய சொத்தும் கண்ணியம் ரத்தமும் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராமுன், அது ஹராமாக்கப்பட்டுள்ளது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஹதீஸ்ல சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எந்த குணத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையாளருடைய குணமாக பெருமானார் அடையாளப்படுத்தினார்களோ அத்தகைய குணத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்